Good morning. I am your physics teacher, 6th standard physics. Heat lesson பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் தெர்மல் எக்ஸ்பான்ஷனா என்னன்னு பார்த்தோம், லீனியர் எக்ஸ்பான்ஷனா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? அதோட கண்டினியூட்டியாக தான் இன்றைக்கி நம்ம கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்டிவிட்டி 5 மூலயமா இதை உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியும். கவனிங்க. Take a metal ring and a metal ball of such size that the ball just passes through the ring. ஓகேவா? இப்போ மெட்டல் பால் எடுத்துக்கோங்க. மெட்டல் பால் வந்துட்டு மெட்டல் ரிங்குள்ளே ஜஸ்ட்டு பாஸ் ஆகிற மாதிரி, சரியா? உள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்க சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹீட் த பால் அண்ட் செக் வெதர் இட் பாஸ்டு த்ரூ த ரிங். இப்போ பால் நல்லா ஹீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த ரிங்குக்குள்ளே பாஸ் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக பாஸ் ஆகாது. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்? நாட் பாஸ்டு த்ரூக்கு டிக் அடிச்சுக்கணும், சரியா? அதுவே now let the ball cool down and check whether he passes through the ring. இப்போ பால் நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த ரிங்குக்குள்ளே அந்த பாலை விட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக என்ன ஆகும்? பால் வந்து நுழையும் இல்லையா? அப்போ நம்ம என்ன டிக் அடிச்சுக்கலாம்? பாஸ்டு த்ரூ வந்து டிக் அடிச்சுக்கலாம், சரியா? சரி, இது 2 கேஸ் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சாலிட் எக்ஸ்பேண்ட் டியூ டு ஹீட் அண்ட் கம் பேக் டு த ஒரிஜினல் ஸ்டேட் இஃப் ஹீட் இஸ் ரிமூவ்டு. ஓகேவா? அப்போ சாலிடை நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட் எனர்ஜினால் அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த ஹீட் எனர்ஜி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். நம்ம டே டு டே லைஃப்பில் தெர்மல் எக்ஸ்பான்ஷனோட யூசஸ் பற்றி பார்க்கலாம். ஃபிட்டிங் த அயன் ரிம் ஆன் த வுட்டன் வீல். சரியா? வுட்டன் வீல் மேலே அயன் ரிம்மை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, சரியா? கவனிச்சுக்கோங்க. டயக்ராமில் பாருங்கள், வுட்டன் வீல் கொடுத்துருக்காங்க, அயன் ரிம் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? த டயாமீட்டர் ஆஃப் த அயன் ரிங் இஸ் ஸ்லைட்லி லெஸ் தென் தட் ஆஃப் த வுட்டன் வீல். சரியா? வுட்டன் வீலை விட அயன் ரிங்கோடைய டயாமீட்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தேர்ஃபோர் இட் கெனாட் பி ஈஸிலி ஸ்லப்டு ஆன் ஃப்ரம் த ரிம் ஆஃப் வுட்டன் வீல். ஆனால் நம்மளால் ஈஸியாக வுட்டன் வீல் மேலே அயன் ரிங்கை ஃபிக்ஸ் பண்ண வைக்க முடியாது இல்லையா? த அயன் ரிங் இஸ் தேர்ஃபோர் த ஃபஸ்ட் ஹீட்டட் டு த ஹையர் டெம்பரேச்சர் ஸோ தட் இஸ் எக்ஸ்பேண்ட் இன் சைஸ் அண்ட் த hot ring is then easily slipped over the rim of the wooden wheel. இப்போ அயன் ரிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் கொடுத்து நல்லா ஹீட் பண்ணிடுறோம். அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும்? அதனோட சைஸில் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ அந்த ஹாட் ரிங் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வுட்டன் வீல் மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், சரியா? கோல்டு வாட்டர் இஸ் நவ் poured on the iron ring so that the contract in size and hold the wooden wheel tightly. இப்போ இந்த கோல்டு வாட்டரை நம்ம அந்த அயன் ரிங் மேலே ஊற்றி கூல் பண்ணும்போது கண்டிப்பாக அது என்ன ஆரம்பிக்கும்? அதனோட சைஸை வந்து சுருங்க ஆரம்பிக்கும், சரியா? இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்களா? நம்ம ஹீட் பண்ணும்போது அயன் ரிங் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அதுவே நம்ம கோல்டு வாட்டர் கொடுத்து நம்ம போர் பண்ணும்போது அந்த ஹீட் எனர்ஜி எல்லாம் என்ன ஆகிடுச்சு? ரிமூவ் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆரம்பிச்சிருச்சு? அது சுருங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனால் வுட்டன் வீல் மேலே அந்த அயன் ரிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரிவீட்டிங் கொடுத்துருக்காங்க. ரிவீட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா 2 மெட்டல் பிளேட்டை ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிவீட். ஓகேவா? கவனிங்க. ரிவீட்ஸ் ஆர் யூஸ்டு டு ஜாயின் 2 ஸ்டீல் பிளேட் டுகெதர். ஹாட் ரிவீட் இஸ் டிரைவன் த்ரூ த ஹோல் இன்டு த பிளேட். சரியா? அந்த ரிவீட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேட்டோட ஹோலில் வந்து போட்டுக்கிறீங்க. ஒன் எண்ட் ஆஃப் த ரிவீட் இஸ் ஹேமர்டு டு ஃபார்ம் எ நியூ ரிவீட் ஹெட். சரியா? அதனோட கீழ்ப்பகுதியை நம்ம நல்லா சுற்றியால் அடிக்கும்போது புதுசாக ஒரு ரிவீட்டோட தலை உருவான மாதிரி, ஒரு புது ரிவீட் உருவான மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா? அதுதான் அந்த 2 ஸ்டீல் பிளேட்டை வந்து நல்லா ஜாயின் பண்ணிக்கக்கூடியதுக்கு, சரியா? வென் கோல்டு த ரிவீட் வில் கான்ட்ராக்ட் அண்ட் ஹோல்டு த 2 பிளேட் டைட்லி டுகெதர். சரியா? இப்போ அதை நம்ம கூல் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிவீட் என்ன ஆகுது அப்படின்னா சுருங்கிடுது. அப்போ என்ன ஆகுது? அந்த 2 பிளேட்டுமே டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா? அடுத்து பாருங்கள், இதை தான் உங்களுக்கு வந்து 3 பார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். வென் ரெட் ஹாட் த ரிவீட் இஸ் புட் இன் டு த பொசிஷன். அப்போ ரெட் ஹாட்டை அந்த பொசிஷனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. இட் ஹேமர்ட் இன் டு த ஹெட் அண்ட் தென் அலோடு டு கூல். ஹெட்டு மேலே நல்லா போட்டு ஹேமரால் அடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் கூல் பண்ணிடுறீங்க, சரியா? ஆஸ் த ரிவீட் கூல்ஸ் இட் கான்ட்ராக்ட் அண்ட் புல்ஸ் த ஸ்டீல் பிளேட்
டுகெதர். ரிவீட் நல்லா கூலானதுக்கப்புறம் சுருங்கினதுக்கப்புறம் அந்த பிளேட் வந்து என்ன ஆயிடுச்சு, இறுகமாக பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தெர்மல் எக்ஸ்பான்ஷனோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கிவ் ரீசன் ஃபார் த ஃபாலோயிங். இந்த ரீசனை வந்துட்டு உங்களோட ஓன் வேர்ட்ஸில் இந்த கேப்பில் வந்து எழுதுங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், கேப் ஆர் லெஃப்ட் இன் பிட்வீன் ரயில் வைல் லேயிங் த ரயில்வே ட்ராக். சரியா? ரயில்வே ட்ராக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தண்டவாளங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேப்பிட்டு இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத நீங்கள் உங்கள் நார்மல் வேர்ட்ஸில் எழுதுங்க. சரியா? என்ன ரீசன் நம்ம எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தெர்மல் எக்ஸ்பான்ஷன் காரணமாக அதில் கேப்பு வந்துட்டு என்னாகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ அந்த கேப் வந்துட்டு ஃபில் ஆகிக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இங்கே கேப் ஆர் லெஃப்ட் இன் பிட்வீன் டூ ஜாயின்ட்ஸ் ஆஃப் எ காங்கிரீட் பிரிட்ஜ். அதே மாதிரி தான் காங்கிரீட் பிரிட்ஜில் வந்து பார்த்தோம்னா அதில் ஜாயிண்டில் வந்து கேப் இருக்கும். இதுக்கு என்ன ரீசன் தான், தெர்மல் எக்ஸ்பான்ஷன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிராக்கிங் ஆஃப் எ திக் கிளாஸ் டம்ளர். சரியா? இப்போ வந்து திக்காக கூடிய கிளாஸ் டம்ளர் வந்து ஏன் விரிசல் அடையுது அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிளாஸ் இஸ் எ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். இல்லையா? கிளாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீட்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்டக்ட் பண்ணாது. அதனால தான் அதை நம்ம புவர் கண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள், when hot liquid is poured into the tumbler, the inner surface of the tumbler becomes hot and expand while the outer surface remains at the room temperature and does not expand. சரியா? நம்ம உள்ளே ஊற்றக்கூடிய அந்த ஹாட் லிக்விட்னால டம்ளரோடைய இன்னர் சர்ஃபேஸ் தான் எக்ஸ்பேண்ட் ஆகுதே தவிர அதனோட அவுட்டர் சர்ஃபேஸு ரூம் டெம்பரேச்சர் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அது என்னாகாது, எக்ஸ்பேண்ட் ஆகாமல் அப்படியே இருக்குது. சரியா? டியூ டு திஸ் அன்ஈக்குவல் எக்ஸ்பான்ஷன் த டம்ளர் கிராக்ஸ். இந்த அன்ஈக்குவல்னால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்க டம்ளர் வந்து கிராக் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள், எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் இருக்குது இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எலக்ட்ரிக் ஒயர் பிட்வீன் எலக்ட்ரிக் போஸ்ட் கான்ட்ராக்ட் ஆன் கோல்டு டேஸ் அண்ட் சாக் இன் சம்மர். சரியா? நம்மளுடைய கோடை காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்லாம் வந்து லூஸாக தொங்குறத பார்த்துருப்பீங்க. அதே நம்மளோட கோல்டு டேஸ் குளிர்காலங்களில் பார்த்தாங்க அப்படின்னா அப்படியே நெருக்கமாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் வி லீவ் ஒயர் ஸ்லாக் ஸோ தட் தே ஆர் ஃப்ரீ டு சேஞ்ச் லென்த். கொடுத்துருக்காங்க பாருங்கள், சம்மர் டேஸில் எப்படி இருக்குது, வின்டர் டேஸில் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்கள், த ஃபோட்டோகிராஃப்ஸ் பிலோ ஷோ அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் அட் த எண்ட் ஆஃப் எ பிரிட்ஜ் இன் வின்டர் அண்ட் இன் சம்மர். சரியா? நம்மளுடைய வந்து ஃபோட்டோகிராஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜில் வந்துட்டு எடுத்திருக்காங்க, வின்டர் அண்டு சம்மர் டைமில் எடுத்திருக்காங்க. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த சீசனில் எடுத்திருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா சம்மர் டைமில் எடுத்திருக்காங்க. அதனால தான் அது என்ன ஆயிருக்குது, எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அதுவே வின்டர் டைமில் எடுத்துருக்கு வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு சுருங்கிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள், டூ யூ நோவில் பாருங்கள், கிளாஸ் வேர் யூஸ்டு இன் கிச்சன் அண்ட் லெபார்டரி ஆர் ஜென்ரலி மேட் அப் ஆஃப் போரோசிலிகேட். சரியா? போரோசிலிகேட் அப்படின்ற கிளாஸ்னால தான் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸும் சரி, லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸும் சரி தயாரிக்கிறாங்க. இந்த போரோசிலிகேட்டுக்கு நம்ம என்ன பேர் சொல்லலாம் அப்படின்னா பைரக்ஸ் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அலைன் பண்ணிக்கோங்க. த ரீசன் இஸ் தட் த போரோசிலிகேட் கிளாஸ் டு நாட் எக்ஸ்பேண்ட் much on being heated and therefore they do not crack. சரியா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்ணாடி வந்து நம்ம சூடுபடுத்தும் போது வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதனால தான் இதில் வந்து விரிசல் வந்து ஏற்படுறதில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதோட நம்மளுடைய லெசனோடைய போர்ஷன் முடியுது. இதோட கண்டினியூட்டியாக நம்ம எவாலுவேஷன் பார்க்கலாம். எவாலுவேஷனில் ஃபஸ்ட்டு ரோமன் சூஸ் த அப்ராக்சிமேட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், when an object is heated the molecules that make up of object option பாருங்க begin to move faster, loss energy, become heavier, become lighter. சரியா? அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் ஹீட் பண்ணும்போது அதற்குள்ள மாலிகுலர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா? ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுமா, இல்லை அதனோட எனர்ஜி வந்து லாஸ் ஆகுமா, இல்லை அது வந்து ஹெவியர் ஆகுமா, இல்லை லைட்டர் ஆகுமான்னு கேட்குறாங்க. சரியா? நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஹீட் பண்ணும்போது அதுக்கூடிய மாலிகுலர்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்னு சொன்னோம் இல்லையா? அப்போ ஆன்சர் என்னது, ஏ, பிகன் டு மூவ் ஃபாஸ்டர். ஓகேவா? செகண்ட் பாருங்கள், த யூனிட் ஆஃப் ஹீட் இஸ் ஆப்ஷன் பாருங்கள், நியூட்டன், ஜூல், வோல்ட், செல்சியஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், த யூனிட் ஆஃப் ஹீட் இஸ் ஜூல். சரியா?
ஆன்சர் இஸ் ஜூல். டிக் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் பாருங்கள். 1 liter of water at 30 degrees Celsius is mixed with 1 liter of water at 50 degrees Celsius. சரியா? அதாவது 1 லிட்டர் வாட்டர் வந்துட்டு 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இன்னொரு 1 லிட்டர் வாட்டரோடைய ஹீட் எனர்ஜி வந்து பார்த்தோம்னா 50 டிகிரி செல்சியஸ் இருக்குது. சரியா? அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறீங்க. த டெம்பரேச்சர் ஆஃப் த மிக்சர் வில் பி, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதனோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 80 டிகிரி செல்சியஸ், more than 50 degree Celsius but less than 80 degree Celsius, 20 degree Celsius, around 40 degree Celsius. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஹீட் எனர்ஜி எப்பயுமே ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து தான் லோயர் டெம்பரேச்சருக்கு போகும். அதே மாதிரி அதனுடைய ஹீட் எனர்ஜி ஈக்குவலாகிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கும், தெர்மல் ஈக்குலிபிரியம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். சரியா? அதன்படி நம்மளுக்கு 30 டிகிரி, இது 50 டிகிரி இல்லையா? அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலைஸ் ஆகும்போது அதனோட டெம்பரேச்சர் எவ்வளவா இருக்கும், அரௌண்ட் 40 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஃபோர்த் ஒன். An iron ball at 50 degree Celsius is dropped in a mug contain water at 50 degree Celsius, then heat will. சரியா? அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு இரும்பு குண்டு வந்துட்டு ஒரு 50 டிகிரி செல்சியஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 50 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய தண்ணியில் நம்ம போடும்போது அதனோட ஹீட் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஆப்ஷன் பாருங்கள். ஃப்ளோ ஃப்ரம் அயன் பால் டு வாட்டர், ஹீட் எனர்ஜி வந்து அயன் பால்லேருந்து வாட்டருக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. பி பாருங்கள், நாட் ஃப்ளோ ஃப்ரம் அயன் பால் டு த வாட்டர் ஆர் ஃப்ரம் வாட்டர் டு த அயன் பால். இப்போ வந்து அயன் பால்லேருந்து வாட்டருக்கோ இல்லை வாட்டர்லேருந்து அயன் பாலுக்கோ நம்ம ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தேர்ட் பாருங்கள், ஃப்ளோ ஃப்ரம் வாட்டர் டு த அயன் பால், வாட்டர்லேருந்து அயன் பாலுக்கு ஹீட் எனர்ஜி போகுதுன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் போத். சரியா? டெம்பரேச்சர் வந்து ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரியா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஹையர் டெம்பரேச்சர் வந்து லோயர் டெம்பரேச்சருக்கு வந்து போக்குன்னு சொன்னோம். ஆனால் இங்கே ரெண்டுமே நம்ம டெம்பரேச்சர் சேமாக இருக்கிறதுனால ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நாட் ஃப்ளோ ஃப்ரம் அயன் பால் டு வாட்டர் ஆர் ஃப்ரம் வாட்டர் டு அயன் பால். ஓகேவா? இதை உங்கள் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. 1 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ 1 மார்க் நீங்கள் படித்தாலையும் சரி, கொஷினை படிச்சுட்டு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கரெக்ட் பண்ணி தான் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதனுடைய ரிமைனிங்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.